மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிட் 1 தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் 3 டாபிக் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். தெர்மோடைனமிக்ஸ்னால் வெப்பயியல், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா தன்வெப்ப ஏற்புத்திறன். உங்களுக்கு தெரியும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன? வெப்பம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. இந்த தெர்மோடைனமிக்ஸில் நான் சொன்னேன் இல்லையா, வெப்பத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும் போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு படிப்போம் இல்லையா, அந்த படிப்புக்கு பேர் தான் தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 லாஸ் எல்லாம் இருக்கும், அதை பற்றி படிக்க போகிறோம். தன்வெப்ப ஏற்புத்திறன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இது தன்வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன, அது திடப்பொருளுக்கு எப்படி இருக்கும், திரவ பொருளுக்கு எப்படி இருக்கும், வாயு பொருளுக்கு எப்படி இருக்கும்னு படிக்க போகிறோம். தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட்ஸ்னால் என்ன, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லிக்விட்னா என்ன, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸ்னால் என்னன்னு இந்த டாபிக் கீழே படிப்போம். அடுத்தது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, அது எப்படியெல்லாம் அளப்போம், அது எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம், அது எந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், குட் கண்டக்டர்ஸ்னால் என்ன, பேட் கண்டக்டர்ஸ்னால் என்ன, வெப்ப கதிர்வீச்சோட தட் இஸ் தெர்மல் ரேடியேஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த சப்டாபிக். ஹீட்னா வெப்பம். வெப்பம் ஒரு வகையான ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு யூனிட் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, ஜூல். அடுத்தது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா வெப்பநிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெப்பம் ஒரு வகையான ஆற்றல். இந்த ஆற்றலை எப்படி அளக்குறோம் அப்படிங்கிறது வெப்பநிலை. சரியா? ஹீட் இஸ் அன் டைப் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி எப்படி மெஷர் பண்ணுறோம்? டெம்பரேச்சர் மூலமாக மெஷர் பண்ணுறோம். ஹீட் இஸ் அன் டைப் ஆஃப் எனர்ஜி. மெஷர் ஆஃப் ஹீட் தான் டெம்பரேச்சர். வெப்பம் வேற, வெப்பநிலை வேற. வெப்பம் ஒரு வகையான ஆற்றல். அந்த வெப்பத்தை எப்படி இருக்கு, சில்லா இருக்கா, கோல்டா இருக்கா, இல்லை ஹாட்டா இருக்கா அப்படின்னு சொல்றது டெம்பரேச்சர். அதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின். இந்த டெம்பரேச்சரை எத்தனை வகையாக மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, அளக்கலாம் அப்படின்னா, சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட், கெல்வின். இப்போ சக்கரை வாங்கணும் அப்படின்னா 1 கிலோ சக்கரை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி டெம்பரேச்சரை எப்படி அளப்போம் அப்படின்னா கெல்வின்ல அளப்போம். அளக்கும் போது டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் வச்சு அளந்துக்கிறோம். தட் இஸ் சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட், கெல்வின். இந்த சென்டிகிரேட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் லெவல் 0 டிகிரி செல்சியஸ், மேக்ஸிமம் லெவல் 100 டிகிரி செல்சியஸ். இது 100 டிகிரி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு தெரியும். எப்போவுமே எந்த ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேக்ஸிமமாக இருக்கிறது என்னவா, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபாரன்ஹீட் ஃபிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, மினிமம் லெவல் 32 டிகிரி ஃபாரன்ஹீட், மேக்ஸிமம் லெவல் 212 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வினில் கெல்வின் ஸ்கேலில் மினிமம் ஸ்கேல் 273 கெல்வின், மேக்ஸிமம் லெவல் 373 கெல்வின். நீங்கள் ஃபஸ்ட்டே படிச்சிருப்பீங்க, இந்த செல்சியஸ்க்கு ஃபாரன்ஹீட்க்கெல்லாம் டிகிரி போடணும், இந்த கெல்வினுக்கு கண்டிப்பாக டிகிரி ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரூல் யூனிட்ஸ் எழுதும் போது. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ராப்ளம்ஸில் என்னென்ன பார்ப்பீங்கன்னா, சென்டிகிரேட்லேருந்து கெல்வின்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம், வெப்பம்னா என்ன, வெப்பம்னா ஒரு வகையான ஆற்றல். டெம்பரேச்சர்னா என்ன, வெப்பநிலைன்னு தெரியும். அந்த வெப்பநிலை எப்படி சொல்லுவாங்க, அந்த வெப்பத்தை அளக்கக்கூடிய நிலை தான் வெப்பநிலை. அதனுடைய அழகு என்ன அப்படின்னா, அதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா கெல்வின். இந்த வெப்பநிலையை எப்படியெல்லாம் அளக்கலாம், 3 வகையாக அளக்கலாம், சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட், கெல்வின். இப்போ காய்ச்சல் வந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அங்கே தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அந்த தெர்மோமீட்டரில் ஃபாரன்ஹீட்டில் இருக்கலாம், சென்டிகிரேட்டில் இருக்கலாம். 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஃபீவர் 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆக்சுவலாக செல்சியஸ் கிடையாது, ஃபாரன்ஹீட்டில் தான் இருந்திருக்கும். 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் தான் இருந்திருக்கும். நம்ம தான் அதை செக் பண்ணணும், ஃபாரன்ஹீட்டில் இருக்கா இல்லை செல்சியஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நம்ம நார்மல் டெம்பரேச்சர், நம்மளுக்கு நார்மல் பாடி டெம்பரேச்சர் உள்ளது 98.6ன்னு தெரியும் இல்லையா, 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் தான், நாட் செல்சியஸ். சரிங்களா? இப்போது 100 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பஷ்பம் ஆயிடுவோம். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், 100 டிகிரி செல்சியஸ் கிடையாது, 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் நம்ம தெர்மோமீட்டர்ல எல்லாம் மெஷர் பண்ணுவோம். இந்த தெர்மோமீட்டர் நிறைய டைப் இருக்குது. உங்களுக்கு சொன்ன மாதிரி
ஆல்கஹால் தெர்மாமீட்ரு, மெர்க்குரி தெர்மாமீட்டர்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இருக்கிறது சென்டிகிரேட்டு, ஃபாரன்ஹீட்டு, கெல்வின் மூலமாக இந்த ஸ்கேல்ஸ் மூலமாக நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம்ஸில் செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, செல்சியஸில் 120 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கெல்வின் கன்வெர்ட் பண்ணலான்னா, இதுக்கு கூட 273 ஆட் பண்ணலாம். இதனுடைய மினிமம் ரேஞ்ச் வந்து எவ்வளோ சொன்னோன்னா 273 கெல்வின் சொன்னேன் இல்லையா? ஸோ சென்டிகிரேட்டை கெல்வின்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் 273 பண்ணால் இந்த 120 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகிடும்? 393 கெல்வினாக கன்வெர்ட் ஆகிடும். கெல்வின் ஸ்கேலில் கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா கெல்வின்லேருந்து சென்டிகிரேட்க்கு கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போது 373 கெல்வின் கொடுத்துருக்காங்களா, அது எப்படி செல்சியஸில் கன்வெர்ட் பண்ணுவீங்க? இப்போது இதுலேருந்து 273 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? கெல்வின் ஸ்கேல் வந்து சென்டிகிரேட்டில் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போது சென்டிகிரேட்லேருந்து கெல்வின்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் 273. இதை வந்து எப்படி மனசில் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏபிசிடி சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சிக்கு அப்புறம் தானே கே இல்லையா? அப்போது சிடிஇஎஃப்ஜிஹெச் அப்போது ப்ளஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். அப்போது ப்ளஸ் 273 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே பார்த்தீங்கன்னா இங்கே கெல்வின்லேருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கெல்வின் பின்னாடி வருது, தட் இஸ் கே பின்னாடி வருது, சி முன்னாடி வருது. அப்போது கேலேருந்து மைனஸ் பண்ணிட்டே போனால் தான் வந்து நம்மளுக்கு சி கிடைக்கும். ஸோ மைனஸ் 273 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது மறுபடியும் வந்து செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா T டிகிரி ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு 32 + 1.8 தீட்டா டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்குது. அப்போது 32 + 1.8 தீட்டா டிகிரி செல்சியஸ்க்கு பதிலாக இங்கே தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 37 கொடுத்துருக்காங்க. ஸோ 37 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போது 32 ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் இன்டூ பண்ணிங்கன்னா என்ன வரும்? 66.6 வரும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போது இந்த 37 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சம் போடலாமா? இப்போது 98 டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்குன்னு வைங்களேன். இது வந்து இன்ட்டு ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? T டிகிரி ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க, 32 + 1.8 இன்ட்டு தீட்டா டிகிரி செல்சியஸ். இதுதான் ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 32 ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க, 1.8 இன்ட்டு தீட்டா டிகிரி செல்சியஸ் பதிலாக தீட்டா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 98 கொடுத்துருக்காங்க. ஸோ 32 ப்ளஸ் இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். இப்போ இன்ட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்ட்டு பண்ணிக்கோங்க, 1.8 இன்ட்டு 98 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 176.4. இப்போ அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் 32. ஸோ 208.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போது நம்ம 98 டிகிரி செல்சியஸை என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம்? ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 208.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக கிடைக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸ் போட்டுக்கலாம் நம்மளே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. இப்போது இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் தான். கொஞ்சம் ரீகால் பண்ணிங்க அப்படின்னா, இந்த கிளாஸில் ஹீட்னா என்ன? இட் இஸ் அன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த ஹீட்டை மெஷர் பண்ணுறது தான் வந்து டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணலாம்? சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படிலாம் மெஷர் பண்ணலாம். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம் சான்சஸ் இருக்குது. மினிமம் லெவலில் வேணுது, மேக்ஸிமம் லெவல், சென்டிகிரேட்க்கு எவ்வளோ, ஃபாரன்ஹீட்க்கு எவ்வளோ, கெல்வின்க்கு எவ்வளோன்னெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இவ்வளோ தான் கன்வர்ஷன்ஸ். அடுத்த கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், தட் இஸ் ஹீட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.